ஓம் கணபதி மகா கணபதி யாம் உன் வசமானார் போல் என் வசம் வந்து நிற்க சிவசிவா. வணக்கம் ட்ரஸ்ட் மீ சகோ விளையாட்டு வீரர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் இந்தியா நியூசிலாந்தோட தேர்ட் T20 கவுஹாத்தியில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி செகண்ட் மேட்ச் ராய்ப்பூர்ல நடந்ததை பத்தின ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நாம சொன்ன சக்சஸான பிளேயர்ஸ் வந்து சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஐஷோதி, ஜே டஃபி, வருண் சக்கரவர்த்தி. இவங்க நம்ம சொன்னபடி ட்ரீம் 11 உள்ள வந்துட்ட மாதிரி செயல்பட்டாங்க. அசர்தீப் சிங்க சொல்லியிருந்தேன், எந்த விதத்துலனா நிறைய ரன்னு கொடுப்பாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு, அதனால அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 80% மேல செலக்ஷன் பர்சன். அவரை நம்ம வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் நிறைய ரன்னு கொடுத்து சிறப்பாக செயல்படல. ரெண்டாவது, நம்ம இம்பார்ட்டண்டா சொல்லியிருந்த ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து மேட்ச்லயே இல்லை. ராபின்சன், அக்சர் பட்டேல், கே கிளார்க். ஸோ இது வந்து நம்மளோட கேப்டன் ஆப்ஷன்ஸ்லயே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ரெண்டாவது, மிஸ்ஸிங்ல ரவீந்திரா வந்தாரு. ஆக்சுவலா ராபின்சன் ரவீந்திரா வந்து ஒரே கேட்டகரி தான். நான் அதை விட ராபின்சன் நல்லா இருந்தேன் கட்டிட்டா ராபின்சன் முன்னாடி வச்சேன். அவர் மேட்ச்ல இல்ல, ரவீந்திரா நல்லா செயல்பட்டாரு. நம்மளோட லிஸ்ட்ல ஃபெயில் ஆனவங்கன்னு சொல்ல போனா சஞ்சு சாம்சன், டி கான்வே. இசான் கிஷனை ஸ்கிப் பண்ணிக்கங்க, வேண்டாம்னு எனக்கு ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அவர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டார், அதிரடியா செயல்பட்டார். அதே மாதிரி அபிஷேக் சர்மா சிறப்புன்னு சொல்லியிருந்தேன், டக் அவுட் ஆறாரு. இது கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா சிறப்புல டக் அவுட் ஆகுறதும் கூட சிறப்புன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப சிறப்பா இருக்கிறவங்க இந்த நிறைய ரன்னிங் கொடுப்பாங்க, டக் அவுட் ஆவாங்க, பவுலர்ஸ் பேட்ஸ்மேன். அதே மாதிரி இப்ப பவுலர்ஸ் இருந்தா விக்கெட் நிறைய எடுக்கிற மாதிரி நிறைய ரன் கொடுக்குறாரு இல்லைங்களா, ஸ்லிப் சிங் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய ரன் அடிக்கிற பேட்ஸ்மேன் வந்து டக் அவுட் ஆவாங்க. ஏன்னா மொத்தத்துல அவங்க சிறப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிற சிறப்புங்கிறத தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க சில விஷயங்கள். ஏன்னா இது பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் வீடியோ பண்ணும்போது முதல்ல தெரியாது. அதை வச்சு சில விஷயங்கள் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். மற்றபடி நான் சொன்னதுல இருந்து வர சக்சஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதுல இருந்து பின்வாங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னோட ஹானஸ்ட் ஒர்க்கை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன். என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் அதை உங்ககிட்ட ஓப்பனா வெளிப்படுத்துவேன். ஏன்னா நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி, நீங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி டிராவல் ஆக போற விஷயம் இது. ஆனா எந்த ஒரு ஹைடன் இது விஷயம் இருக்காது. ஓகே வீரர்களே, நம்ம அடுத்த மேட்ச் ஆன தேர்ட் மேட்ச்க்கான பிளேயர்ஸ் பத்தி பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து 200+ கேமாக இருக்கவே இருக்காது. 150 அடிச்சிட்டாங்கனாலே 150, 160 ஒரு நல்ல ஸ்கோர் மாதிரியான கேமாக இருக்கும். இதில் பிளேயர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயந்தான். இருந்தாலும் அதுக்கு என்னோடய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். மேட்சும் அப்படி தான், டஃப்பான ஒன்று தான். 200 எப்படி காம்படிஷன் இதாக இருந்ததோ அந்த மாதிரி 150 இருந்தாலும் காம்படிஷன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ரேராக ஒன் சைடுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஒன் சைடுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இருக்கும் கண்டிப்பாக. விக்கெட் கீப்பரில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாம்சன் இந்த தடவை பிக் பண்ணுறேன். அதே மாதிரி இசான் கிஷனை சூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த கேப்டன் நடக்கல கிடையாது. அதே டீம் சைஃபர்ட்டு, கான்வே. இப்போ இந்த 4 கீப்பருமே வந்து யாருமே மோசம் கிடையாது. இந்த 4 கீப்பரில் யாரோ ஒரு கீப்பர் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க. அதாவது 50ங்கிறதே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அது இவங்க 4 பேர்த்தில் யாருக்கு கொடுப்பாங்க. பேட்ஸ்மேனில் அபிஷேக் சர்மாவை பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க ட்ரீம் 11. அதனால் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, இதில் வந்து யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா அபிஷேக் சர்மா 2 பேர்த்தையுமே யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். யாரோ ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நியூசிலாந்தில் டேரி மிச்சல் இந்த மேட்ச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவங்க டீமுக்கு. சாம்பியன் அப்படி தான் ஒரு 25+ மீறி சப்போர்ட் பண்ணலாம். பிலிப்ஸும் அதே 25+ மேலே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ 25+ ரன் அடித்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வரணும்னு உங்களுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல் இந்த மேட்ச் வந்துட்டு அப்படின்னா 100% யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்திக் பாண்டியாவும்
யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஹர்திக் பாண்டியா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்க்கெல்லாம் இந்தியன் டீம் வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் ப்ரையாரிட்டி முதல்ல அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ என்னடானா அப்படி அவங்களெல்லாம் ஹைட்லேயே வச்சுட்ருக்காங்க. மேட்ச்சில் இருந்தால் கூட பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியறதில்ல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அக்ஷர் பட்டேல் வந்தால் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, எம் சாண்டனர் இவங்க 3 பேர்த்த ஆல்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலர் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னா 2 டீம்லேயும் ஒரு ஸ்பின்னர் ஒரு ஸ்பீட் பவுலர் இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். இப்போ அர்ஷ்தீப் சிங்கு, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஹெச் ராணா இப்படி. அதே மாதிரி அதில் வந்து போன மேட்ச் வந்து ஜெட் அந்த ஃபுல்கஷ் எனக்கு ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜெட் ஃப்ளூக்கஷ் அப்படிங்கிற அந்த பவுலர் வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லா செயல்படலாம். போன மேட்ச் ரொம்ப நிறையா ரன் கொடுத்தாரு. அதேமாதிரி ஜே டஃபி. இப்போ அர்ஷ்தீப் சிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜே டஃபி அவாய்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேர் இந்த 2 ஸ்பீட் பவுலர்ஸில் யாரோ ஒருத்தருக்கு தான் நல்லா சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி யூஸ் பண்ணிங்கன்னா குல்தீப் யாதவ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ஸ்பின்னர் ஃபிங்கர் ஸ்பின்னர் 2 பேர்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்பீட் பவுலர் 2 டீம்லேயுமே மஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி நியூசிலாந்து ஜெட் ஃப்ளூக்கிஷ் சொல்லிட்டேன், ஜே டஃபி இதுதான் பிளேயர்ஸு. இதில் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா என்னென்னா புது பிளேயர்ஸ் மறுபடியும் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா தட் மீன்ஸ் வந்து நியூசிலாந்தில் வந்து எல் ஃபர்கியூஷனுமே எம் பிரேஸ்வெல்மும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸில் யாராவது வெளியே போய் தான் இவங்க வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ ஜெட் ஃப்ளூகேஷ் வந்து போன மேட்ச் நிறைய ரன் கொடுத்து அவர் வெளியே உட்கார வைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வெளியே உட்கார வச்சாலும் எல் ஃபர்கியூஷன் உள்ள வரும். அப்படி கண்டிப்பாக எல் ஃபர்கியூஷன் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரேஸ்வெல் வந்து ஏதோ ஒரு வகையில் உள்ளே வச்சாங்கன்னா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே வரலாம். ஸோ மெயினாக முன்னாடி சொன்னது ஒரு 15-16 பேர் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இந்த 2 பேர்த்து உள்ளே வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து என்னால் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், சரிங்களா? போன மேட்ச்சில் யார் அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம், நிறைய ரன் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் அர்ஷ்தீப் சிங்கை. இந்த மேட்ச் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட வைங்க. 2வது அக்ஷர் பட்டேல் வந்தார்னா அவரை யூஸ் பண்ணுங்கள். சஞ்சு சாம்சனையும் இந்தியன் டீமில் யூஸ் பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில். இந்த 3 பேர் யூஸ் பண்ணலாம். நியூசிலாந்து டீமில் எனக்கு ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. அப்படி அந்த அந்த ஆப்ஷன் எனக்கு அவங்களுக்குள்ளே போகிறக்கு எனக்கு வரல, யாருமே அந்தளவுக்கு தெரியல. அப்படி மீறி வந்து சப்போஸ் பிரேஸ்வெல் எல் ஃபர்கியூஷன் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஏது உள்ளே வந்தாங்கன்னா இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் உள்ளே வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்ஷன் கொடுங்க. அபிஷேக் சர்மா ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கு. ஆனால் மறந்துடாதீங்க சூரியகுமார் யாதவ் இல்லை அபிஷேக் சர்மா யாரோ ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீப்பர்லேயே வந்து 2 பேட்ஸ்மேன்ஸில் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதை நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா யாரோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ 2ஐயும் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இதுவே ஒரு பெரிய க்ளூ தான் உங்களுக்கு. 2 பேருமே கிட்டத்தட்ட 80+% யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாரும் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒருத்தர் அவாய்ட் ஆகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி 4 டீம் போட்டிங்கன்னா 2 டீமில் வரும், 2 டீம் இன்னொருத்தர் மேலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வீரர்களே, அடுத்த மேட்ச் 4வது மேட்ச்சில் சந்திப்போம். இந்த மேட்சோட ரிசல்ட் நல்லபடியாக வரும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.